Hi, welcome to Golden Academy. இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது செலக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஓகேவா? அதில் ஆக்சுவலாக நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் செலக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 டைப் ஆஃப் செலக்டர் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ செலக்டர்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபோர்த்து செலக்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Pseudo-Class Selector அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதில் ஆக்சுவலாக நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக மெயினாக எது நம்ம யூஸ் பண்ணுவோமோ. ஓகேவா? ஸோ ஹோவர் அப்படின்ற ஒன்று தான் நம்ம அடிக்கடி மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த செலக்டரை இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு செலெக்ஷன் சூடோ எலமெண்ட் அப்படின்ற அந்த டாபிக். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இதுவுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹோவர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஹோவர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு வெப்சைட் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இடம் என்னோட கர்சர் மூவ் ஆக சில இடம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்த கர்சர் மட்டும் இருக்கும். ஓகேவா? பட் நான் சில இடத்துக்கு அந்த கர்சரை கொண்டு போகும்போது அந்த ஹேண்ட் சிம்பிள் வரும், அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறது அதுதான் நம்ம எந்த யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா ஹோவர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பாருங்களேன், நான் அந்த சிஎஸ்எஸ் அப்படின்றது மேலே கொண்டு போய் வைக்கும்போது நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குது, நான் மேலே போய் வைக்கும்போது அதோட கலர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக காட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வருது இல்லை, அதெல்லாமே நம்ம ஹோவர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம் லைவா. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போதும் போல் டிஃபால்ட் HTML கோடிங். ஓகேவா? இப்போது என்கிட்ட இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு கோல்டன் அகாடமி அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுவோம், எப்போதும் போல் நம்ம ஸ்டைலில் போயிட்டு H1 அப்படின்றத கால் பண்ணி அதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ இது நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். ஓகேவா? இதை நான் இப்போ டச் பண்ணும்போது எனக்கு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? அந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஹோவர்ன்றது யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டச் பண்ணுறேன், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஓகேவா? பட் இப்போ நான் இதுக்கு ஹோவர் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை டச் பண்ணுறேன். ஸோ ஹோவர் அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் அந்த எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டை நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த கோலன் வச்சு ஹோவர் அப்படின்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் ஸோ சம்திங் நான் ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா H1 ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நான் பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றது. செகண்ட் ஒன், நான் அந்த எலிமெண்ட்டை போய் சம்திங் டச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த எலிமெண்ட்டோட கலர் அது ஐ மீன் சம் ஸ்டைல்ஸு எப்படி அப்ளை ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஹோவர் அப்படின்றத சொல்லணும். அப்போ தனித்தனியாக நம்ம ஸ்டைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணுங்கள். இப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு. ஓகேவா? நான் போய் அதை டச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் டச் பண்ணும்போது அந்த ஹேண்ட் சிம்பிள் வந்துட்டு வரல. ஓகேவா? அந்த ஹேண்ட் சிம்பிள் வர்றதுக்கு அந்த ஹோவரில் என்ன இது கொடுக்கணும் அப்படின்னா கர்சர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதில் பாயிண்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மாறும் அண்ட் ஹேண்ட் சிம்பிள் ரெண்டுமே வந்துட்டு அதில் வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோவர் அப்படின்றது கொடுக்கணும். ஓகேவா? ஒரு டவுட் இருக்கலாம் எல்லாத்துக்கும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோவர் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். நான் எடுத்தோடனே நான் டேரெக்டாக வந்துட்டு எனக்கு அந்த H1 நான் டச் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அந்த ஹேண்ட் சிம்பிள் அந்த கர்சர் பாயிண்டர் இருக்கணும், அப்புறம் அதோட கலர் வந்துட்டு ஆரஞ்சாக மாறணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது அகைன் வந்துட்டு ரன் பண்ணுங்கள். நார்மலாக பார்க்கும்போது அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது. ஏன்னா அந்த H1க்கு நான் பார்க்கும்போது இந்த கலர் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டைல்ஸுமே நான் அப்ளை பண்ணல. ஓகேவா? இப்போ பட் நான் அதை டச் பண்ணும்போது நான் ஹோவருக்கு என்ன ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணேனோ அது அதுக்கு ஒர்க் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோவர்ஸ் அப்படின்றது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நிறையா இந்த ஹோவர் அப்படின்ற டாபிக் எல்லாமே எந்த ஒரு வெப்சைட் எதுவுமே ஆக்சுவலாக இது பண்ண முடியாது.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் லைட் கலராக வரணுமா, இது எல்லாமே இந்த கலர் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல சூஸ் பண்ணும்போது அந்த லைட் கலர் வருது அப்படின்னா அது அவங்க அந்த கலரை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் ஹோவர் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு செலெக்ஷன் சூடோ எலமெண்ட் அப்படின்றது ஓகேவா. 5th ஒன் செலெக்ஷன் சூடோ எலமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது இந்த வெப்சைட்டு இது போங்க, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கலர் செலக்ட் ஆகும், ப்ளூ கலர் செலக்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த இது கிடையாது, எந்த நீங்கள் ஜென்ரலாக சம்திங் எந்த ஒரு வெப்சைட்டு இதில் போயிட்டு சம்திங் நீங்கள் ஏதோ ஒன்று எந்த இது போயிட்டு நீங்கள் சம்திங் அதை வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ளூ கலராக தான் இருக்கும் ஓகேவா. நான் செலக்ட் பண்ணும்போது என்ன கலராக இருக்குது அப்படின்னா ப்ளூ கலராக தான் இருக்குது ஓகேவா. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் செலெக்ஷன் சூடோ எலமெண்ட் அப்படின்றது ஓகேவா. ஸோ நான் அதுக்கு கீழே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ அகைன் இன்னொரு H2ன்ற எலமெண்ட்டில் வெல்கம் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ அதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு நான் H2வை செலக்ட் பண்ணும்போது அது ப்ளூ கலராக தான் இருக்குது ஓகேவா. இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தான் நான் செலெக்ஷன் எலமெண்ட் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா. அது எப்படி அப்படின்னா மேலே என்ன பண்ணும், என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கோம், H2 அப்படின்னு கொடுத்துருக்கோமா, அதை கொடுத்துட்டு கால் பண்ணிக்கோங்க ஓகேவா. கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கோலன் வச்சு செலெக்ஷன் அப்படின்றத கொடுக்கணும் ஓகேவா. கொடுத்துட்டு பேக்ரவுண்டு கலரு ஏதோ ஒரு கலர் ஓகேவா. இப்போ இதை ரன் பண்ணுங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் செகண்டு. அது என்ன ஆகுது, நான் கொடுத்து அந்த பிங்க் கலருக்கு அதை நான் செலக்ட் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகுது ஓகேவா. ஸோ இப்படி நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்டில் கொஞ்சம் யூனிக்காக அதை செலக்ட் பண்ணும்போது மாறணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா. பட் ஹோவர் அப்படிங்கும்போது சிங்கிள் கோலன் கொடுக்கணும். H2 அந்த செலெக்ஷன் எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல டபுள் கோலன் வந்துட்டு கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த இது ஓகேவா. ஸோ இதுதான் இந்த இதுக்கான சின்டாக்ஸ் ஓகேவா. ஸோ செலக்டாஸில் வந்துட்டு எல்லா டாபிக் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் சம்திங் எதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு போட்ட இது வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணாதவங்களும் அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.